நாள் வைகுண்டம் போனவன் கேட்டேன், நாராயணா நாராயணன் சதா சர்வகாலம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த நாராயண மந்திரத்தினுடைய மகிமை என்னன்னு கேட்டேன். சரி. அவர் பார்த்தாரு, நாரதன் தெரியாத மாதிரியா கேட்கிறானே, ஏதாவது கொஞ்சம் சொல்லிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, நீ போ பூலோகத்துல போய் அந்த கங்கை கரையில ஒரு புழு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது காதுல போய் சொல்லுன்னாரு. அப்படியா? நேரம் அங்க போனேன், கங்கை கரையில ஒரு புழு நெளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதுகிட்ட போய் ஓம் நமோ நாராயணான்னு படக்கு படக்குன்னு துடிச்சு செத்து போச்சு. ஆஹா, எனக்கு பதறிடுச்சு. நாராயணான்னு சொன்னா செத்து போச்சே, வேகமா விழுந்து மருதன ஒண்ணு தாத்தா என்ன நீங்க போய் உங்க பேரை சொல்ல சொன்னீங்க, சொன்ன அந்த புழு செத்து போச்சே, கொலகாரனா ஆக்கி விட்டியல என்ன? அப்படியா, செத்து போச்சா, சரி விடு, அதுக்கு பக்கத்துல பாரு கொஞ்சம் தூரத்துல ஒரு வண்ணத்து பூச்சி பறக்குது, அதுக்காதுல போய் சொல்லுன்னாரு. நேரா போய் அதுக்காதுல ஓம் நமோ நாராயணானே, அதுவும் படக்கு படக்கு நடிச்சு செத்து போச்சு. நீ மேற்கொண்டு பயம் வந்துருச்சு எனக்கு. ஆஹா, என்ன நம்ம தாத்தா நம்மளை ரொம்ப சோதிக்கிறாரு. திரும்ப வந்து சொன்னேன், தாத்தா இந்த மாதிரி சொன்னீங்க, அதை போய் சொன்னேன், அதுவும் செத்து போச்சே. அப்படியா, ஒண்ணும் கவலைப்படாத, அதுக்கு பக்கத்துல பாரு ஒரு மான் கன்று குட்டி ஈணுகிறது, அந்த கன்று குட்டி காதுல போய் சொல்லுனார். நேரா போய் கன்று குட்டி காதுல சொன்னேன், படக்குன்னு அதுவும் துடிச்சு செத்து போச்சு. ஆஹா, ரொம்ப மான் குட்டி செத்து போச்சு. இப்ப வந்து சொன்னேன், தாத்தா இப்ப என்ன செய்யறது, அதுவும் செத்து போச்சு. சரி சரி, ஒண்ணும் கவலைப்படாத, இப்ப ஏற்கனவே 3 உயிரை போய்க்காச்சு, இதுக்கு மொத்த குத்தமும் என் மேல வந்துட போதே, என்ன செய்யறது, அவனை கவலைப்படாத போ. காசி ராசனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இப்பதான் ஒரு குழந்தை வளர்ந்துருக்கு, இன்னைக்கு பிறந்த நாள், போய் என்ன பண்றா, தொட்டில கிடக்கிற குழந்தைகிட்ட போய் சொல்லுன்னாரு. ஏயா, இது வரைக்கும் மானு பூச்சிகளை கொன்னேன், இது வரைக்கும் விட்டுட்டா, இனி போய் மனுஷன் நீ எப்படியா நீ ஒரு முடிவோட வந்திருப்பியா அப்படின்னு கேட்டேன். இல்ல நீ எப்படியா போய் சொல்லுன. நேரம் அங்க போனேன், எனக்கு ஏற்கனவே ஒரு பயம், உள்ள போறேன், தொட்டில குழந்தை கிடக்கு, போன உடனே எல்லா உயிர்களும் பேசாம இருந்த மாதிரி இல்ல, குழந்தை என்னைய பார்த்து நாரதரே வாங்கன்னு. எப்படி பாருங்க பாருங்க, உங்களுக்கு முன்னாடி. ஆமா, நாரதரே வாங்கன்னு சொன்ன உடனே ஓம் நமோ நாராயணாய நமகன்னு குழந்தை ஓம் நமோ நாராயண நமக சொன்னேன். குழந்தை மகிழ்வோட சிரிச்சது. இப்ப அந்த குழந்தை சொன்னுச்சு, நாராயணா நாராயணா. குழந்தை செத்து போயிருந்தா என்ன ஆகுறது கதை? முடியாது இல்ல. அப்ப என் பாட்டனை கேட்டேன், தாத்தா அந்த குழந்தை மட்டும் சாகலையே, உன்னை கண்டு பேச்சா வரவேற்றுச்சா? ஆமா, அந்த குழந்தை தான் முதல்ல புழுவா இருந்தது, அடுத்து வண்ணத்து பூச்சியா இருந்தது, அடுத்து மானோட கன்றுக்குட்டியா இருந்தது. இதெல்லாம் பிறவி பயன். ஓன் சொன்ன அந்த மந்திரத்தை கேட்டு அந்த பிறவில இருந்து விடுபட்டு அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி உயர்ந்த ராஜ பதவி கிடைச்சிருக்கு. எதனால? ஓம் நமோ நாராயண சொன்னதுனால. ஒரு தடவை நீ சொன்னதுக்கே இவ்வளவு பிறவி மாறி மாறி நல்ல பதவி கிடைச்சிருக்குன்னா எந்த நேரம் சொல்லு, உனக்கு யோகம் தான். அதனாலதான் நானே என் பாட்டம் பேரையே சொல்லிக்கிறேன், ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லி. எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கு.